நான் சொல்ல மாதிரி ஊர் குடும்பங்கள் வந்து நிர்வாகம், ஊர் நிர்வாகம் கட்டமைப்பு இப்படி அப்படி சொல்லும்போது வாதிரியார் அப்படின்னு சொல்றாங்க, கரையாளர்னு சொல்றாங்க. இன்னைக்கு கரையாளர் நம்ம இருந்து பிசிக்கு மாறி போயிட்டாங்க. அவங்க கரையில நின்று கரையை மேம்படுத்துவர்கள், பாதுகாப்பவர்கள். இன்னைக்கு சொல்லப்படுகிற கரையாளர்கள் இன்னைக்கு கடற்பகுதியிலும் இருக்காங்க. கடற்பகுதியில் இருக்காங்களா இன்னைக்கு நேவி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எப்படி வந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த காலாடின்னு ஒரு பிரிவு எப்படி வந்து இன்னைக்கு ஒரு அரசு மன்னர் பரம்பரையில அந்த பிரிவு எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த கரையாளர்ன்ற ஒரு பிரிவு கடற்கரையிலும் ஒரு பிரிவு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே சமூகம் தான், நீர்லயும் அடிக்கிறான், நிலத்திலயும் நிக்கிறான். நிலத்தை காக்கிறதுக்கும் ஒரு படைப்பிரிவா நிக்குது, நீர்லயும் வந்து காக்கிறதுக்காக நேவியா அவன் வந்து கடல்ல பாதுகாப்பா ஒரு படை நிக்குது, நிலத்துல ஒரு படை நிக்குது. அதுபோக நீர்நிலைகளை பாதுகாக்கிறது ஒரு படையை வந்து நியமிச்சு அவங்களுக்கு ஒரு வேலையை பிரிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஊர் ஒட்டுமொத்த ஊரை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு ஊர் குடும்பு அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. இப்படி இந்த வரலாறுகளை, இந்த மல்லர்குடி வரலாறுகளை, இந்த போர்க்குடி வரலாறுகளை, இந்த வேளாண்குடி சமூகத்தை, இந்த நீர் சமுதாயத்தை பற்றி நிறைய நீங்க எந்த பேர் வச்சாலும் அடாப்ட் ஆகும். அப்படி எல்லா பேருக்கும் பொருத்தமானவர்களால் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் சொல்லி இன்றைக்கு ஒரே பேரா இன்றைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மானுட சமூகத்துக்கு எல்லா துறைகளிலும் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 200 ஆண்டு காலமாக இவருடைய வரலாற்று முற்றாக அழிக்கப்பட்டது, திருடப்பட்டது, பிடுங்கப்பட்டது. ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன டிஜிட்டல் காலத்தில் எம்மை போன்ற இளைஞர்கள் முன்வந்து இந்த வரலாறுகளை தேடி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.